குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோரத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து வருங்கால கணவர் வந்து எப்படி இருப்பாப்புல, நல்ல முக லட்சணமான மாப்பிள்ளை அமைவாப்பிலையா, ஹேண்ட்ஸமான மாப்பிள்ளை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதுக்குள்ளே ஆன்சர் வந்து என்னென்னா, ஜாதகத்தில் வந்து 2 கிரகங்களை வந்து நம்ம எடுக்கோம். ஒன்று சுக்கிர பகவான், இன்னொன்று செவ்வாய் பகவான் ஒரு பெண் ஜாதகத்தில். அப்போ செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து வந்து ரிஷபத்தில் இருக்கணும். நல்ல ஒரு முக அமைப்பு, லட்சணமான முக அமைப்பு கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் கண்ணியில் வந்து சுக்கிரன் நீசமானாலும் வந்து செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிவாப்பில். மாநரமாக இருந்தாலும் நல்ல வசீகரத்தை கொடுத்துரும், முக வசீகரத்தை கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துலாத்தில் வந்து செவ்வாயும் சுக்கிரனும் வந்து அமையிறது வந்து ரொம்ப சிறப்பு. மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணிடும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய கொடுத்துரும். டிராயிங்ஸு, டான்ஸு, ஆர்ட்ஸு, மியூசிக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். அப்போ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு. இந்த அமைப்பில் இருக்கவங்க வந்து 6, 8, 12 மறையக்கூடாது, அஸ்தமனம் ஆகக்கூடாது, வக்கரம் ஆகக்கூடாது. இது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு முக லட்சணமான ஒரு மாப்பிள்ளாமையும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.